எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது பேர் சுராஸ்கோ சிக்கன். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். சுராஸ்கோ சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 பீஸ் சிக்கன் நல்ல சதையாக 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் டஹினி பேஸ்ட். டஹினி பேஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, எள்ளு வறுத்து ஆலிவ் ஆயிலோட சேர்த்து அரைச்ச பேஸ்ட் தான். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் அனியன் பேஸ்ட் போடுங்க. இது வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் தேன் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர் ஆட் பண்ணுங்க. உங்ககிட்ட பாப்ரிகா பவுடர் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள். நெக்ஸ்ட் நான் 1 டீஸ்பூன் அரோமேட்டிக் பவுடர் சேர்க்குறேன். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. மசாலாவை சிக்கனோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, சிக்கன் மசாலால நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை 2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. நான் கிரில் பேன் யூஸ் பண்ணுறேன். சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு நீங்கள் மைக்ரோவேவ் கிரில் இல்லைனா அவன் கிரில் கூட யூஸ் பண்ணி கிரில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெயை தடவுங்க. அடுத்த பக்கம் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தடவுறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் 2 பக்கமும் சூப்பராக கிரில் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அருமையான சுராஸ்கோ கிரில் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ஸில் ரொம்ப பாப்புலர். ஸோ இது நீங்கள் ஈஸியாக வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.